துபாயில் நடந்த 24 மணி நேர கார் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமார் அவர்கள் அணி 3ஆம் இடம் பிடித்தது. இதையடுத்து அவருக்கு திரையுலகினர் ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் துபாயில் நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த கார் பந்தயம் நேற்று பிற்பகலில் முடிந்தது. இதில் அஜித்குமார் ரேசிங் அணி 922 போர்ஷேஸ் பிரிவில் 3ஆம் இடம் பிடித்தது. இதனால் அஜித்குமார் அவர்கள் தனது அணியினருடன் உற்சாகமாக காணப்பட்டார். கையில் தேசிய கொடியுடன் அரங்கத்தின் வெளியே காத்திருந்த ரசிகர்கள் முன்பாக தோன்றி வெற்றியை பகிர்ந்தார். பின்னர் தனது மனைவி ஷாலினி அவர்கள் மற்றும் மகன் ஆத்விக், மகள் அனுஷ்கா ஆரத்தழுவி ஆனந்தப்பட்டு கொண்டார். அஜித்குமார் அவர்கள் மேடையில் பரிசு வாங்கும்போது அவருக்கு அங்கிருந்த ரசிகர்கள் ஆரவாரம் செய்து வாழ்த்து தெரிவித்தனர். மேடையில் ஒரு கையில் கோப்பை, இந்திய தேசிய கொடியை வைத்து ரசிகர்களை நோக்கி அஜித்குமார் அவர்கள் உற்சாகம் அடைந்தார். நடிகர் மாதவன் அவர்கள் உள்ளிட்டோர் துபாய்க்கு நேரில் சென்று அஜித்குமார் அவர்களை பாராட்டி மகிழ்ந்தனர். அஜித்குமாரின் ரசிகராக இந்த இடத்துக்கு வந்துள்ளேன் என்று கூறினார். நடிகனாக அல்ல என்று மாதவன் அப்போது நிருபர்களிடம் தெரிவித்தார். துபாய் கார் பந்தயத்தில் 3ஆம் இடம் பிடித்த அஜித்குமார் அவர்களுக்கு திரையுலகினர் ரசிகர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்.